ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் குஷியோ குஷி. இனி ரூபாய் 20 போதும். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் சிம் கார்டுகளை செயலில் வைத்திருக்க குறைந்தபட்ச ரீசார்ஜ் தொகை ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தங்கள் கணக்கில் ரூபாய் இருப்பு வைத்திருந்தால் 90 நாட்களுக்கு பிறகு சிம் கார்டு செயலிழக்க செய்யப்படும். செயலிழக்க செய்யப்பட்ட பிறகு ரூபாய் தானாகவே கழிக்கப்பட்டு 30 நாட்களுக்கு செல்லுபடியை நீட்டிக்கும். செயலில் உள்ள சிம் கார்டை பராமரிக்க தொலைத்தொடர்பு பயனர்கள் முன்பு 28 நாட்களுக்கு சுமார் ரூபாய் விலையுள்ள குறைந்தபட்ச திட்டத்துடன் ரீசார்ஜ் செய்ய வேண்டியிருந்தது. இருப்பினும் இந்த விதி இப்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது நுகர்வோருக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கிறது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராயின் அறிவிப்பு கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இப்போது மக்கள் தங்கள் கணக்குகளில் குறைந்தபட்ச ப்ரீபெய்டு இருப்பு ரூபாயுடன் தங்கள் சிம் கார்டுகளை செயலில் வைத்திருக்க முடியும். இந்த மாற்றம் நீண்ட காலத்திற்கு தடையற்ற சிம் கார்டு செல்லுபடியை அனுமதிக்கிறது. இருப்பினும் சில நிபந்தனைகள் இன்னும் பொருந்தும். ட்ராயின் புதிதாக அமல்படுத்தப்பட்ட தானியங்கி எண் தக்கவைப்பு திட்டம் ஜியோ, ஏர்டெல், விஐ மற்றும் பிஎஸ்என்எல் உள்ளிட்ட அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இந்த விதியின்படி ஒரு பயனர் தனது சிம் கார்டை டேட்டா, அழைப்புகள், SMS அல்லது வேறு எந்த சேவைகளுக்கும் பயன்படுத்தாமல் ரீசார்ஜ் செய்ய தவறினார் 90 நாட்களுக்கு பிறகு சிம் கார்டு செயலிழக்க செய்யப்படும். பின்னர் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செயலிழக்க செய்யப்பட்ட எண்ணை வேறொரு பயனருக்கு மீண்டும் ஒதுக்கலாம். இதை தடுக்க பயனர்கள் தங்கள் கணக்குகளில் ரூபாய் மட்டுமே இருப்பு வைத்திருக்க வேண்டும். புதிய விதியின் கீழ் ஒரு பயனரின் சிம் கார்டு எந்த பயன்பாடும் அல்லது ரீசார்ஜ் செய்யாமலும் 90 நாட்களுக்கு செயலிழக்க செய்யப்பட்டால் ரூபாய் தானாகவே அவர்களின் இருப்பிலிருந்து கழிக்கப்பட்டு கார்டின் செல்லுபடியை மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும். கணக்கில் போதுமான நிதி இருக்கும் வரை இந்த செயல்முறை தொடரலாம். இந்த ஏற்பாட்டின் மூலம் பயனர்கள் தங்கள் இரண்டாம் நிலை அல்லது அரிதாக பயன்படுத்தப்படும் சிம் கார்டுகளை குறைந்தபட்ச மாதாந்திர செலவான ரூபாயில் செயலில் வைத்திருக்கலாம். ப்ரீபெய்டு இருப்பு ரூபாய்க்கு கீழே இருந்தால் பயனருக்கு ரீசார்ஜ் செய்ய 15 நாள் சலுகை காலம் வழங்கப்படுகிறது. இந்த காலத்திற்குள் ரீசார்ஜ் செய்ய தவறினால் சிம் கார்டு செயலிழக்க செய்யப்படும். இந்த விதியை 2013ஆம் ஆண்டு ட்ராய் அறிமுகப்படுத்திய போதிலும் தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களால் இது செயல்படுத்தப்படுவது சமீப காலம் வரை சீரற்றதாகவே இருந்தது. ஜியோ, ஏர்டெல் மற்றும் விஐ போன்ற ஆபரேட்டர்கள் இப்போது இந்த உத்தரவிற்கு இணங்க தங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை புதுப்பித்துள்ளனர். ட்ராயின் இந்த அறிவிப்பு மக்களுக்கு நல்ல செய்தியாக மாறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.